விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னம் தருவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கு. அவரிடம் நம்ம கேட்போம். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னங்க சார்? தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படவில்லை, ஒரு சார்பாக செயல்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதாவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு தனி சின்னம் பொது சின்னம் ஒதுக்குவதற்கு மறுதளிக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை. பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு உடனுக்குடன் சில மணி நேரங்களில் சின்னங்களை ஒதுக்கி ஆணை பிறப்பிக்கிறார்கள். மிக வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்பதை அதன் நடவடிக்கைகளில் இருந்து அறிய முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் பொது சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்து மனு கொடுத்து ஒரு மாதத்திற்கு மேலாகிறது. கடந்த 21ஆம் தேதி தேதியிட்ட கடிதம் 25ஆம் தேதி எங்களுக்கு கிடைத்தது. அதில் அவர்கள் சொல்லியிருந்த காரணம், கடந்த தேர்தலில் நீங்கள் 1% வாக்கு பெறவில்லை, ஆகவே உங்களுக்கு பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் மட்டும் பானை சின்னத்திலே போட்டியிட்டேன். அந்த வாக்குகள் 2019 விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிட்டது. நான் போட்டியிட்டேன். அந்த வாக்கு 1%த்திற்கு மேலானது, 1.18%. ஆனால் அந்த உண்மையை மறைத்துவிட்டு நீங்கள் 1% கூட வாக்கு பெறவில்லை என்ற காரணம் சொல்லி 21ஆம் தேதி தேதியிட்ட கடிதத்தை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். இன்றைக்கு எமது சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் அதை எடுத்து ஆதாரபூர்வமாக பேசியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே பதில் சொன்னவர்கள், நாங்கள் தவறாக இந்த ஆணையை பிறப்பித்து விட்டோம், இதை வித்ரா பண்ணிக்கொள்கிறோம், திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்று திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். பானை சின்னத்தை கேட்டு இந்திய அளவில் யாரும் விண்ணப்பிக்கவில்லை, யாருக்காகவும் ஒதுக்கவில்லை. பிறகு எதனால் நீங்கள் பானை சின்னத்தை விசிகேவுக்கு வழங்க தயங்குகிறீர்கள் என்று திறந்தவெளி நீதிமன்றத்திலேயே, டெல்லி உயர்நீதிமன்றத்திலேயே நீதியரசர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்குவதிலே உங்களுக்கு என்ன தயக்கம் என்ற கேள்வியை வெளிப்படையாக எழுப்பியிருக்கிறார். அதன் பிறகு மாலை 5 மணிக்குள் இதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் தந்தார். 5 மணிக்கு அவர்கள் வந்து தாக்கல் செய்த மனுவில் மீண்டும் அதே காரணத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கணக்கு வழக்கு ஒப்படைத்த ஆவணங்களில் நோட்டரி பப்ளிக் கையெழுத்து போடவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மற்றபடி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள் எதுவும் இல்லை. வேண்டுமென்றே மறுதளிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை தென்னிந்திய மாநிலங்களில் அனைத்திலும் போட்டியிடுவதற்கு பொது சின்னமாக ஒதுக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. எமது வழக்கறிஞர்கள் மீண்டும் நாளை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். பானை சின்னத்தையே எமக்கு ஒதுக்க வேண்டும் என்று வாதிட இருக்கிறார்கள். சார், இப்போ இந்த பானை சின்னம் கிடைக்கலன்னா அடுத்த கட்டமாக வேற எந்த சின்னத்தில் நிற்கிறதா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? தமிழ்நாட்டை தவிர பிற தென்னிந்திய மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் காலம்
அவகாசம் இருக்கிறது. எனவே தனியே தெலுங்கானா அல்லது கர்நாடகா விசிகே சார்பில் மீண்டும் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிற கட்சி, பானை சின்னத்தில் வென்று ஒரு எம்பியை பெற்றிருக்கிற கட்சி. எனவே சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் எங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் அலுவலர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்னுரிமை வழங்க வாய்ப்பு இருக்கிறது என்று நம்புகிறோம்.